வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளாஷ் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ளாஷ் கார்டு வந்து குழந்தைகளுக்கு நம்ம காமிக்கும்போது அவங்க ஈஸியாக அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, ஈஸியாக நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரூட்ஸு, அதாவது பழங்கள் ஃப்ளாஷ் கார்டோ, இல்லை வந்து நம்மளுக்கு என்ன காய்கறிகள் பற்றியோ, இல்லை நம்பர், இல்லாட்டி ஆல்ஃபபெட், இல்லாட்டி வந்து நம்ம உயிரெழுத்துக்கள், இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் நம்ம அந்த ஃப்ளாஷ் கார்டில் நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம வீட்லேயே ஃப்ளாஷ் கார்டு வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சார்ட் இருக்குமில்ல, சார்ட் வந்து வாங்கிக்கோங்க கடையில். சார்ட் வாங்கிட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு ஒரே சைஸ், உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு, நீங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்களே ட்ரா பண்ணி கலர் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நம்ம நம்பர்ஸ் போடுறீங்க அப்படின்னா நம்பர்ஸ் நீங்களே வந்து நல்லா வந்து போல்டாக எழுதிக்கணும். இந்த மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக குழந்தைகளுக்கு வந்து நீங்களே அதை வந்து காமிச்சிக்கலாம். இதனால் வந்து உங்களுக்கு செலவு வந்து அதிகமாக இருக்காது. அப்படி இல்லை நீங்கள் வந்து அமேசான் இந்த மாதிரி இதில் வாங்குறீங்க அப்படின்னா கீழே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃப்ளாஷ் கார்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் வீட்லேயே இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கும்போது நீங்களே வந்து சார்ட்டில் வந்து நம்ம எந்த இதோ அதை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கலர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து என்ன வேணுமோ நீங்களே அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் இப்போ காமிச்சிருக்கிறேன். நீங்களே அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கான நேமும் நீங்கள் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் நம்ம எழுதிக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து ஈஸியாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கும்போது இது ஈஸியாக படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது விளக்கம் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்காக வந்து பதில் சொல்கிறேன்.